நன்றி லாவண்யா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக மீண்டும் தொடர வாய்ப்பு. சட்டப்பேரவை செயலாளருடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை. பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவியை வழங்குவது குறித்து விவாதித்ததாக தகவல். குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியது மத்திய அரசு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள், இந்திய குடியுரிமை பெற்றவரை திருமணம் செய்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்களை வஞ்சிக்க குடியுரிமை திருத்த சட்டம் அமலாகியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் கண்டனம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இன்று மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. ஜூன் 30 வரை அவகாசம் கேட்ட எஸ்பிஐயின் மனு தள்ளுபடி. இலங்கையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை செயலகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். திண்டுக்கலைச் சேர்ந்தவர் அளித்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டி என அறிவித்த டிடிவி தினகரன், குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடப் போவதாக திட்டவட்டம். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். அதிமுகவுடன் மீண்டும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரி, கோவை, சேலத்தில் பிரம்மாண்ட பேரணி நடத்த திட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணலை நிறைவு செய்தது அதிமுக. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய பிறகு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தாய்மார்களுக்கு ரூபாய் 1000 பிச்சை போட்டால் வாக்களித்து விடுவார்களா என குஷ்பு சர்ச்சை பேச்சு. மகளிர் உரிமை தொகை குறித்து விமர்சனம். இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆனந்த் வெங்கடேஷ் கூறியது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் காட்டம். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் தொடங்கியது ரம்ஜான் புனித நோன்பு. பிறை தெரிந்ததாக தலைமை ஹாஜி அறிவித்ததை தொடர்ந்து கடைபிடிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் எம்எல்ஏவாக தொடரும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டதால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி தானாக பறிபோனது. அத்துடன் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் கடிதம் எழுதியது. இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜூமோட்டோ வழக்கில் அதிக தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக பொன்முடி தரப்பு வாதிட்டது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பகுஜன் சமாஜ் எம்பி அப்சல் அன்சாரி மீதான வழக்குகளில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதையும் பொன்முடி தரப்பு சுட்டிக்காட்டியது. திருக்கோவிலூர் தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் அதற்கு முன்னதாக உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து பொன்முடிக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இவ்வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை குற்றவாளி என அறிவித்த உயர்நீதிமன்ற உத்தரவும் நிறுத்தி வைக்கப்பட்டது. குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொன்முடி திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பொன்முடி தனது எம்எல்ஏ பதவியை திரும்ப பெறக்கோரி சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை நடத்தினார். மேலும் சென்னை செனடாப் சாலையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்திற்கு வந்த பொன்முடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்போது திமுக மூத்த நிர்வாகிகள் துரைமுருகன், டி.ஆர். பாலு, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். இதேபோன்று பொன்முடியின் சொந்த மாவட்டமான விழுப்புரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விசிக எம்பி ரவிக்குமாரும் இதில் பங்கேற்றார். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த திமுக வழக்கறிஞர் வில்சன் மீண்டும் அமைச்சராக பொன்முடிக்கு எந்த தடையும் இல்லை என்றார். மேலும் மக்கள் பிரதிநிதிகளின் பதவிகளை பறிப்பதற்கு முன்னால் 3 மாதம் அவகாசம் வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலேயோ அப்பீல் செய்து ஒரு ஸ்டே வாங்குற வரைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக அவருடைய இது டியூட்டிஸை செய்ய முடியாம ஒரு தடை வந்திருக்கு. ஸோ ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொன்முடியின் தலைக்கு மேல் இன்னமும் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக கூறினார். நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க. அதே நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் அவரு செல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நீதி அரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இன்னொரு நீதி அரசர் அது தொடரணும் முடிஞ்சு போச்சே. ஆக தலைமையில் கத்தி இருக்கு, பொன்முடிக்கு தலைமையில் கத்தி இருக்கு, எப்ப வேணாலும் விழுகும். குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி தானாகவே அவருக்கு கிடைக்கும் என மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரிவித்தார். மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு திமுகவுக்கு பெரும் பலம்